கற்றுத் தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத் தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீயுண்டு எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். ஆண்டவரே, எனக்கு தீங்கிழைப்போருக்கு எதிராக வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும். எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். ஆண்டவரே, நீரே என் மீட்பின் ஆற்றல். அன்பான சகோதரங்களே, ஒரு ஆண்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாரமாகிய புனித வாரத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் இன்னும் அதிகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புனிதமடைவதற்கு நம்மை தூண்டுகின்ற வாரமாக அமைவதோடு, இந்த வாரத்தில் தான் நம்முடைய இயேசுவினுடைய மீட்பு திட்டம், இயேசு எதற்காக வந்தாரோ அந்த மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் தன்னை கையளித்த பாஸ்கா மறை நிகழ்வு நடைபெறுகிறது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி என்கின்ற இந்த மூன்று முக்கியமான நாட்களிலும் நாங்கள் கொண்டாடவிருக்கிற மறை நிகழ்வு வழியாகத்தான் நம்முடைய விசுவாசமே உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இன்றைய நாள் புனித திங்கட்கிழமை, மிக முக்கியமான நாள். எனவே இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். விசேடமாக இன்று எல்லா குருக்களும் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து தங்களுடைய குருத்துவத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இன்றைய நாளிலே பெரிய வியாழக்கிழமையாக இருந்தாலும் அந்த நாள் இன்றைய நாளில் தான் குருக்கள் அதை புதுப்பிக்கிறார்கள். எனவே குருக்களுக்காக மன்றாடுவோம். இன்று மறை மாவட்டங்களிலே திருத்தைலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய அருட்சாதனங்களுக்கு பயன்படுகிற இந்த எண்ணெய்கள் தூயாவியாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே அந்த உயிருள்ள நம்பிக்கையோடு நாம் இந்த வாரத்திலே பயணிக்க இன்றைய நாளிலே விசேடமாக மன்றாடுவோம். ஆண்டவர், நாம் இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு நம்முடைய இதயத்தை, ஆன்மாவை தயாருள்ள நிலையிலே வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அருள் தர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். உம்மொரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 7 ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிர்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கெதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காப்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
காக்கின்றார். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்றப் பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவருமான யூதாசு ஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஏற்கனவே நான் முன்னுரையிலே கூறியது போன்று மிக முக்கியமான வாரத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் நேற்றைய நாளிலே ஜெருசலேமுக்குள்ளே நுழைகிறார். இயேசு ஜெருசலேமை நோக்கி தன்னுடைய பார்வையை வைத்து ஜெருசலேமுக்குள்ளே நுழைந்தது எதற்காக என்று சொன்னால், இறப்பதற்காக. பாடுகள், மரணம் அவருக்கு கண் எதிரே இருந்தது. தாம் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொல்லி வந்தவர் அந்த திருமுழுக்கை நோக்கி, அது சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுப்பதற்காக அவர் விரைந்து செல்கிறார். இந்த நாளினுடைய அனுபவங்கள், இந்த நாட்களிலே நிகழ்கின்ற நாங்கள் வாசிக்கிற நற்செய்தியில் இருக்கிற விடயங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானவை. அது ஏனென்று சொன்னால், பாஸ்கா அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெறவும், இந்த பாஸ்கா விழாவுக்காக நாங்கள் தயார் நிலையிலே இருக்கவும் இன்னும் அதிகமாக நமக்கு தூண்டுகின்ற நாட்களாக இருந்தன. சோரங்களை தவக்காலத்திலே நாங்கள் நடந்து வந்தோம். 6 வாரங்கள் நடந்து வந்தோம். எனவே நமக்கு தரப்பட்டிருக்கிற இவ்வளவு நாளும் நம் ஆயத்தம் செய்தோம். மனஸ்தாபம் பெற, மன்னிப்பு பெற ஆயத்தம் செய்தோம். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் எங்களையே பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஆன்மா உண்மையாகவே அதற்கு தயாராக இருக்கிறதா என்று. இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளுக்கு நாங்கள் வருகிற பொழுது, ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கிற நமக்கு இன்றைய நாளினுடைய வார்த்தைகள் முதலாவது விசேடமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பை பார்ப்போம். இயேசுவினுடைய பிறப்பிலும் அமைதி, நீதி, உண்மை நிலைநாட்டப்பட்டது.
துன்புறும் ஊழியனாக சித்தரிக்கப்படுகின்ற எசாயாவினுடைய நூல் அவருடைய பாடல்களிலே சித்தரிக்கப்படுகிற இயேசு அவருடைய துன்புறும் ஊழியன். அவருடைய வாழ்வும் நீதி, நேர்மை, உண்மை என்பவற்றை சரிசமனான வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு, ஒரே முடிவு, ஒரே வாழ்வு என்பதை காட்டுகின்றதாக அமைகிறது. இயேசுவினுடைய அந்த துன்பியல் அனுபவம், அவர் எவ்வளவுதான் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் ஆனால் அவர் துன்புறுவோருடைய சார்பாகத்தான் இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான சகோதரங்களே, நம்முடைய பயணம் இந்த உலகத்தோடு முடிகிற பயணம் இல்லை. மாறாக நம்முடைய பயணம் வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவருடைய நலன்களை காணுகின்ற பயணமாக இருக்க வேண்டும். எனவே இயேசுவோடு இறந்தால் அன்றி, இயேசு இறந்து நம்முடைய பாவங்களை அடக்கம் செய்தால் அன்றி வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை நம்மால் காண முடியாது. எனவே நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் நிலைநாட்டுகின்ற இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாங்கள் அநீதியாக செயல்படுகிற, பொய்யாக செயல்படுகின்ற, இன்னுமாக பரிசுத்தமற்ற விதத்தில் செயல்படுகின்ற, இன்றைய நற்செய்தி கூறுகின்றது போன்று யூதாஸ் என்பவருடைய ஆளுமையை பற்றி பேசுகிற பொழுது, அவருடைய ஆளுமை தன்மைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர் ஒரு பொய்யனாக இருந்தார், கள்ளனாக இருந்தார், அதனால் தான் அவர் அவ்வாறான ஒரு பதிலை சொன்னார். இவ்வாறான மனநிலைகளை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு ஆண்டவருக்காக தயார் நிலையிலே இருக்கக்கூடிய உண்மை, நீதி, நேர்மை கொண்ட ஒரு நல்ல மனச்சாட்சியை உருவாக்க, நல்ல ஆன்மாவை உருவாக்க, அந்த ஆன்மாவை கொண்டு நாங்கள் பாஸ்கா விழாவுக்குள்ளே பயணித்து அதை கொண்டாடுவதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சாவை மீண்டும் திட்டவட்டமாக சொல்லுகிறார். மரியாவை தடுக்காதீர்கள், அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்கிறார் என்று. எனவே இயேசு அந்த நாளை நோக்கி இருந்தார். நாங்கள் தான் துன்பத்தை கண்டு ஓடிவிடுகிறோம். மாறாக இந்த நாட்களினுடைய அனுபவம் நாங்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும், பாஸ்கா விழாவுக்கு தயார் நிலையிலே இருக்கவும், உண்மை, நீதி, நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை மாற்றிக்கொள்ளவும் நமக்கு அழைப்பு தருகிறோம். எனவே நாங்கள் முயற்சிப்போம். இந்த அற்புதமான நாளிலே, இன்றைய நாளிலே ஆயர்கள் குருக்களோடு இணைந்து திருத்தைலம் ஆசீர்வதித்து குருக்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கிற அற்புதமான நாளில் அவர்களுக்காக மன்றாடுவோம். நாமும் அந்த திருச்சடங்கிலே கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இயலுமானவர்கள் கலந்து கொள்வோம், செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி கொள்வோம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் என்றும் ஆன்ம சரீர சுகத்துடனும் உம்மை நோக்கிய பாதையில் வருகின்ற தடைகளை உமது துணையுடன் கடந்து செல்வதற்கு தேவையான சக்தியை அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்போதும் எங்கள் குரலை கேட்பவரான தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருப்பாடுகளை நாங்கள் தியானிக்கின்ற இந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது தனிப்பட்ட வாழ்வில் செய்கின்ற குற்றங்களுக்காக மனம் வருந்தி மனமாற்றம் பெறவும், இயேசுவின் தோளில் உள்ள சிலுவையின் சுமைகளை எங்களால் இயன்றவரை குறைப்பதற்கு தேவையான மனமாற்றத்தை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் அடுத்தவரை அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த தந்தையே இறைவா, மனவேதனைகளோடு தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் நேசிக்கவும், அவர்கள் மட்டில் மனிதநேயம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரான தந்தையே, உடல் உள நோயினால் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் எங்கள் உறவுகள் ஒவ்வொருவரையும் என்றும் நீரே உமது பராமரிப்பின் நிழலில் வைத்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கேடயமும் படைக்கலமுமாகிய ஆண்டவரே,
எங்களுக்கு துணை செய்ய எழுந்து வாரும். நீரே எங்கள் மீட்பின் ஆற்றல். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த வேண்டுதல்களும் எங்களுடைய மனதிலே தேங்கி கிடக்கிற கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் போராட்டங்களும் உம்முடைய திருமுன் எடுத்துக்கொள்ளப்பட்டவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிட அருள் தாரும். இன்னுமாக வரவிருக்கின்ற அற்புதமான 3 நாட்களை நோக்கி நாங்கள் தகுந்த ஆயத்தத்தோடு பயணிக்க, இயேசுவோடு கூடவே ராப்போசனத்தில் அமர, அவரோடு கூடவே நாங்கள் எஸ்தமனிக்கு செல்ல, அவரோடு கூடவே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்த பாடுபட, எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே அறைய, கல்லறையிலே அடக்கம் செய்ய, இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போன்று நாங்களும் புதிய வாழ்வுக்கு, அருள் வாழ்வுக்கு, திருமுழுக்கு நாளன்று நாங்கள் இருந்த அந்த தெய்வீக நிலைக்கு மீண்டும் உயிர்த்தெழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், சொந்தம் என்று ஏதுமில்லை, சுமைகள் பகிர தோள்கள் இல்லை, கிடைத்த சொந்தம் பிரிந்திங்கு கிளைகள் மாறி பறந்ததுவே. நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன். தேற்றும் சொந்தம் நீயானாய், தெய்வ உறவில் சுகமானேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கியருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ளவும் இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம் பெருமெதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்களே, நல்லது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம் எல்லா திருநீனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உன்னிடம் சென்றிடுவோம். இன்பம் பொங்க உலகமெல்லாம் இணைவது உன்னுள்ளமொன்றிலே. இயற்கை நிறைவு கொள்வது உன் செயலின் பண்பிலே. மனித உள்ளம் மகிழ்வது உன் புனித உறவிலே. மறையும் வாழ்வு மலர்வது உன் மகிழ்வின் பங்கிலே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம். இன்பம் பொங்க. உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கண் உற்ற நாளில் உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவிசாயும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றுமுள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, மனத்தாழ்மையுடையோருக்கு உமது பாதுகாப்பு கிடைக்கவும் உம்மை நம்பினோரை உமது இரக்கத்தால் என்றும் காக்கவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாட உடல் ஒருத்தலால் மட்டுமல்லாமல்
அதற்கும் மேலாக உள்ள தூய்மையும் கொண்டிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலப்பாறை, ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.